டிடிஜிஎஸ் ஜி கொஞ்சம் ஐபத்தா யூடியூப் சேனல்ல இப்போ வந்து நம்ம வேலைங்கப்பட்டில் இருக்கிற விஜயராவ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம பேட்டி காண போறோம். இப்போ சொல்லுங்க, இப்போ நம்ம சென ஊசி போறதெல்லாம் கரெக்டா சென பிடிச்சிட்டு இருக்குங்களா? நல்லா சென பிடிச்சிட்டு இருக்குது. கண்ணெல்லாம் நல்லா போட்டுச்சுங்களா? கண்ணெல்லாம் நல்லா போட்டுச்சுங்களா? அருமையா இருக்குங்களா கண்ணுக்குட்டி எல்லாம்? இப்போ நம்ம ஊசி போட்டு எத்தனை கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம்? ஒரு தோராயமா ஒரு 6-7 கண்ணுக்குட்டி 6-7 கண்ணுக்குட்டி இறங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோராயமா சொல்றாரு. நல்லா பொட்டை கண்ணுக்குட்டி எத்தனை இருக்கும் மேக்ஸிமம்? ஜெயிக்க பிறந்தவனுக்கு வாழ்க்கையில பயம் இல்ல, தோக்க பிறந்தவனுக்கு வாழ்க்கையே பயம். பொட்டை கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி எல்லாமே இப்போ நம்ம இது மாடாயிருச்சு. மாடெல்லாம் வந்து இப்போ நம்ம போட்டது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அப்படியே மாட்டை காமிங்க. கொஞ்சம் தள்ளுங்க. நம்ம இப்போ இதில் 20 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறனால இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம நிறைய மாடு ஊசி போட்டிருக்கோம். ஊசி போட்ட எல்லா கண்ணுக்குட்டியும் மாடாயிருச்சு. மாட்டை பார்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா பாருங்க, காமிங்க. நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு இதையும் பார்க்கலாம். ஊசி போட்டு உருவாக்கணும், அதை எழுப்பிடுங்க. நம்ம போட்டால் ஊருக்கான பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தரமாக இருக்கும். எல்லாமே கண்ணுக்குட்டியாக இருந்தது மாடை ஆக்கிட்டோம். பாருங்க, எழுப்பிடுங்க. இது நம்ம போட்டு உருவாக்குனது தானே? இது நம்ம போட்டு உருவாக்குனது தான். அருமையாக இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டி எல்லாம் உங்களுக்கு. அடுத்து அந்த இதை பாருங்க. அடுத்து இந்த கண்ணுக்குட்டி நம்ம போட்டு உருவாக்குனதா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாடாயிடுச்சு. எல்லாம் ஒரு டைம்ல சன தங்கிருச்சு இல்ல? நம்மளுது ஒரு டைம் 2 டைம்ல சன தங்கிருச்சு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயராவ் பண்ண வச்சிருக்காரு. பண்ண வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம். அருமையா இருக்கும். இப்ப அந்த கண்ணுக்குட்டி நல்லா தான் இருக்கும். எல்லாமே கண்ணுக்குட்டியும் நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம். அருமையா இருக்கு. இப்ப அந்த கண்ணுக்குட்டி நம்ம தானே போட்டோம். அந்த கண்ணுக்குட்டியும் எழுப்பிடுங்க. இந்த கண்ணுக்குட்டியும் பார்க்கலாம். எல்லாமே நம்ம தான் போட்டோம். அருமையா இருக்கும் பாருங்க கண்ணுக்குட்டி. இங்கிட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் அருமையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே உயரக மாட்டு தான் நம்ம ஊசி போட்டிருக்கிறது. எல்லாமே டக்கு டக்குன்னு செனை தங்கிடும். ஏன்னா கண்டெய்னரை பக்கத்துலேயே வச்சு செனை ஊசி போடுறதுனால ஒரு டைம் 2 டைம்ல பிடிச்சிடுது அப்படின்றாரு. நிறைய அந்த செனை பிடிக்காத மாடெல்லாம் செனை பிடிக்க வச்சிட்டோம்ல நம்ம. அதுலேயும் இதில் வந்து சேலஞ்சாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடெல்லாம் செனை பிடிக்கலன்னு சொன்னார். அதனால அதை சேலஞ்சாக நாங்கள் செனை பிடிக்க வச்சோம். அதெல்லாம் செனை பிடிக்க வச்சோம்ல. அது என்ன கண்ணுக்குட்டி போட்டுச்சு? காளை கண்ணுக்குட்டி இது மாதிரி எல்லாம் போட்டுச்சு. ஏன்னா அதெல்லாம் செனை பிடிக்காதுன்னு சொன்னது. அதெல்லாம் செனை பிடிக்க வச்சு சாதனை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். அதே நிறைய கண்ணுக்குட்டி நீங்களே பார்த்தீங்க. எல்லாமே மாடாயிடுச்சு. இங்கே நிறைய மாடாக தான் இருக்குது. எல்லாம் நிறைய கிடேரி கண்ணு நிறையா போட்டுச்சு தானே? எப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ 7-8 கிடேரி கண்ணு இங்கே போட்டிருக்குது. 7-8 கிடேரி கண்ணு பார்த்தீங்கன்னா இவங்க விஜயராவ் பண்ணையில் எல்லாமே நம்ம தான் போட்டுட்ருக்கோம். நல்லா செனை பிடிச்சிட்டு இருக்குது. எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம். மாட்டை எல்லாமே நீங்களே பாருங்கள். அப்படியே பாருங்கள். ஓகே, இதை நாங்கள் யூடியூப்ல போட்டுக்கலாம்ல? நாங்கள் யூடியூப் சேனலில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் சந்தோஷமாக சொல்லியிருக்கேன். யூடியூப்ல போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் மாடு ஊசி போடும் போது இது மாதிரி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்கள். நாங்கள் இது மாதிரி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிவிடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். உங்கள் கோவிந்தராஜ். டிடிஜிஎஸ் ஜி கோவிந்தராஜ் ஐயப்பதா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.